ஏசாயா 62:6 வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இங்கே ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, அதாவது சபையை பார்த்து சொல்கிறார். அங்கே அவரே ஒரு காரியத்தை செய்கிறாராம். உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரர்னா ஆங்கிலத்தில் வாட்ச்மேன் அர்த்தம். பாருங்க, பாதுகாக்கிறவங்க. ஜாமக்காரர் தமிழில் ஜாமக்காரன் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் வாட்ச்மேன். அந்த மாதிரி ஆண்டவரே ஆட்களை எழுப்புறாராம். காவல் காக்கிறவனா எப்படி காவல் காக்கிறவங்க போட்டிருக்கு, ஒரு காலும் மௌனமாயிராத. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பகல் முழுதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரே அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜாமக்காரர் என்பது ஜெபிக்கிறவர்களை குறிக்கிறது. எருசலேமில் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஜெபம் பண்ணுறவங்களை எழுப்புறாராம், பரிந்து பேசுகிற ஆட்களை எழுப்புறார் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே தொடர்ந்து போட்டிருக்கு, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அதாவது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். எது வரைக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு நாம தான் என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும்னு போட்டிருக்குது. அவர் எருசலேமை சபையை ஸ்திரப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணி பூமியில் அதை புகழ்ச்சியாக்குறாராம். அது வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஒரு ஒரு விஷயம் போட்டிருக்கு, நாம் ஜெபிக்கலைன்னா தேவன் இந்த பூமியில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால கர்த்தரே அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புறார். நாம் அந்த பூமியிலேருந்து ஜெபிக்கும் பொழுது தான், அல்லது பரிந்து பேசும் பொழுது தான் அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். அப்படி அவர் செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஆக அதை குறித்து நான் காண்பிக்க இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவன பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறணும். ஒரு வாலிபனாக இருந்தால், வாலிப பிள்ளையாக இருந்தால், எல்லாருமே சபைக்கு இவங்க ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஆட்கள் மிக மிக முக்கியம். அங்கே வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், யார் சொல்கிறா? பவுல் பேசுகிறாரு. நான் பிரதானமாக சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காக என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும்னு போட்டிருக்குது. எல்லா மனுஷருக்காகவும் தொடர்ந்து போட்டிருக்கு, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பார்த்தீங்களா? பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறது, சத்தியத்தை அறிவு அடைவது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும் போட்டிருக்குது. அதான் அவர் சொல்வார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் நிறைய வார்த்தை போட்டிருக்கு, விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்புறம் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகுது. ராஜாக்களுக்காக ஜெபிக்கணுமா, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. அப்படி ஜெபம் பண்ணுறது, ஒரு ஜெபிக்கிற ஆளாக இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமா. நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க பாருங்கள். அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கான அதை செய்யணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பிரதானமாக யோசிக்கிறது, எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க. இல்லை, பார்க்குற மாதிரி காரியத்தை செய்கிறது இல்லை. அந்தரங்கத்தில் இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி வேதனை செய்து சொல்லுகிறது, அது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எதுன்னு கேட்டால், எல்லா மனுஷருக்காக ஜெபிப்பது. இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும்,
உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்லாம் நம்ம விரும்புறது மாத்திரம் கிடையாது. இப்படிலாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. உண்மையிலே விரும்புவோமானால் அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஆளாக நம்ம மாறணும். அவர்களுடைய பேர்லாம் எழுதி அந்தரங்கத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிறவளாக நாம் என்ன செய்யணும்? மாறணும். பரிந்து பேசுகிற ஆளாக. இதுதான் மிகச்சிறந்த ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஒரு அந்தரங்கத்தில் செய்யப்படுற அந்த ஊழியம்தான் சபையில் பெரிய பாதிப்பை உண்டாக்குது. எருசலேமே ஸ்திரப்படுத்தப்படுகிறது. ஆமென். கர்த்தர் அந்த எருசலேமை புகழ்ச்சியாக்குகிறார். அது வரைக்கும் ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த ஊழியம் மிகச்சிறந்த ஊழியம். அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஊழியமாக இருக்குது. பாருங்க, உயர்வுக்காக நாம் எப்பவுமே கர்த்தரை கெஞ்ச வேண்டியதில்லை. பைபிள் நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் உயர்த்துகிறார். தானியேல் எப்போதும் போல கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சார். 3 வேளையும் ஜெபித்தார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் முக்கியம் என்பதை நிரூபித்தார். உயர்வை தேவன் கட்டளையிட்டார். இந்த போதனைக்கு தலைப்பு பரிந்து பேசுகிற ஊழியம். மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் செய்கிற ஆளாக இருக்கணும். இயேசு அப்படி இருந்தார் பாருங்களேன். இயேசு பரிந்து பேசுகிற ஆளாக இருந்தார். அங்கே வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த என்றார். ஒரு சிக்கலான சூழ்நிலை வரப்போகுது. இயேசு சிலுவைக்கு போகிறாரு. பேதுரு இயேசுவே மறுதலிக்க போறாரு. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, கைவிடப்படுகிற சூழ்நிலை, யாரும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. பேதுரு இயேசுவே மறுதலிச்சிட்டு பின்பாக போகிற பேக் ஸ்லைடன், அவரை விட்டு பின்னாடி போகிற ஒரு சூழ்நிலை. அதை அறிஞ்சதுனால இயேசு சொல்றாரு, சீமோனே சீமோனே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமேன். இன்னைக்கு நாம நிற்பது, நிர்மலமாகாது இருப்பது, இயேசு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நமக்காக நண்பர்கள் ஜெபிக்கிறாங்க, மற்றவங்க ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம நம்ப வேண்டும். பாருங்க, அப்படி அவர் ஜெபிக்கிறார், நான் ஜெபிக்க வேணான்னு சொல்ல வரல. உடனே அங்கே போட்டிருக்கு, சீமோனே சீமோனேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு, நீ ஹீல் ஆன பிறகு, நீ நல்லான பிறகு, நீ ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு மற்றவங்க என்ன பண்ணு? பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து. நீ முதல்ல ஒரு லீடரா இருக்கிற, நீ முதல்ல என்ன செய்ய? ஸ்திரப்படு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப இயேசு பரிந்து பேசுகிறாரு பிதாவிடத்தில். வாசிப்போமே, அங்கே போட்டிருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். அது முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். சீசர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த 11 சீசர்கள் பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட போகிற அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். அவரே சொல்லுவார். அதை அங்கே வாசிப்போம் சில வசனத்தை. 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. 15ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் தீமை நிறைஞ்ச உலகம்தான். அதனால என்ன பண்ணாதீங்க, அவங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு நாம் ஜெபிக்காம நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். திரும்ப எடுத்து போட்டிருக்கு. 20 வாசிங்க. 20, 21, 23. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபிக்கிறாராம்? வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த ஒன்னஸ் இருக்கணும், அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறார். மறுபடியும் போட்டிருக்கு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்தலாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும்
நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இது ரொம்ப ஆழமான ஜெபம். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் ஒரு பல நெருக்கமான சூழ்நிலையை போனால் கூட நிற்கிறேன், நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கிரெடிட் யாருக்கு போகுதுன்னு கேட்டால், இயேசு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இயேசு எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நிச்சயம் எனக்காக ஜெபிக்கிறார். ஐயோ இந்த சூழ்நிலை நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்? நான் சொல்கிறேன், உங்கள் சாமர்த்தியம் கிடையாது, இயேசு உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறார். இயேசு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இயேசு ஜெபிக்கிறார். ஆமென். அங்கே வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எதை வச்சு? தம்முடைய காயங்களை காண்பிச்சு தாம் சிந்த ரத்தத்தை வச்சு என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். அட்வொகேட். ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க? ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே 2 பேருக்குமே ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. அந்த அட்வொகேட் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆள் நிரபராதி என்பதுக்கு ஆதாரங்களை வச்சு வாதிடுவார். இவருக்கு மன்னிப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுவார். அதாவது நமக்காக பரிந்து பேசுகிற இந்த ஊழியத்தை தான் 2025 வருஷமாக பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வேலை வரைக்கும் என்னைக்கு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெளிந்து போனாரோ, போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தாரோ, அந்த நாள் முதற்கொண்டு அவர் செய்கிற ஒரே ஒரு ஊழியம், எனக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற ஒரே மிக மிக பிரதானமான ஊழியம், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த ஊழியத்தை தான் பண்ணுறார். அதை போட்டு பாருங்களேன், நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதலை செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவாகையால் அல்லது உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஏன் உயிரோடு இருக்கார் தெரியுமா? தமது மூலமாய், இயேசு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. அவர் உயிரோடு இருந்துக்கிட்டு செய்கிற ஒரே காரியம், அவர் மூலமாக யாரெல்லாம் தேவன்கிட்ட வந்தாங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாராம்? வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ஒன்று செய்வாராம். அவர் உயிரோடு இருக்கிறபடினால வேண்டுதல் செய்வார், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாதியில் விட்டுற மாட்டார். இந்த மனுஷங்க பாதியில் விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அப்போ இயேசு பாருங்க, இன்றைக்கும் இந்த நிமிடத்திலும் அவர் செய்து கொண்டிருக்க ஒரு காரியம், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் அவதரிச்சார். எதுக்கான்னு கேட்டால், கிருபாதார படியாக வந்தார், செலவுக்கு போனார், ரத்தத்தை சிந்தினார், மீட்பை உண்டாக்கிட்டார், அங்கே போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்த பிறகு செய்கிற காரியம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்காக, எனக்காக, உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8:33 வாசிப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அதாவது இந்த பிசாசு நம்ம அங்கே வாசித்தோம் இல்லையா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவின் வரதபாசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக அவரிடத்தை பரிந்து பேச இருக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பாவம் செய்கிறதுக்காக கிடையாது. ஆஹா தப்பு பண்ணால் பரிந்து பேசிடுவார், மன்னிப்பு கிடச்சிடும், அதுக்காக கிடையாது. அந்த குற்ற உணர்வுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை வாலண்டியராக அந்த தப்பியத்தை செய்து கொண்டே இருக்க முடியாது. தவறும்போது பாவம் செய்யும்போது பரிந்து பேசுகிறார், மன்னிப்பை வாங்கி தர்றார். அதை வேதம் சொல்லுது எனக்கு. அது எதுக்கான்னு கேட்டால், இந்த பிசாசு என்ன செய்வான்? குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அதுக்கு அவசியம் இல்லை, இடம் இல்லை. நம்பலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் அதை அந்த பாவத்தை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். கண்டிப்பாக மன்னிப்பார். அந்த மன்னிப்பு இன்னும் அவர்கிட்ட நெருங்கி சேர வைக்குது. அவர் பலனால பாவத்தை மேற்கொள்ள அவருக்காக வாழ உதவி செய்கிறது. இதுதான் அவர் வைச்ச வழி. இப்போ மறுபடியும் இங்கே போட்டிருக்கு, குற்றோனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதான் போட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர்.
ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இவ்வளவும் செஞ்சுட்டு முடிவில் என்ன பண்ணுறாரு? நமக்காக யார் நம்மளை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியும்? யாரும் தீர்க்க முடியாது. என்னை நீதிமானாக்குறது யாரு? நீதிமான் ஆக்கினது கர்த்தர். என் பாவத்தை மன்னிக்கிறது யாரு? அவரு. எனக்காக மரித்தவர் அவர், எனக்காக உயிர் தெழுந்தவர் அவர், எனக்காக பிதாவின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே, எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த குற்றோனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ இயேசு குற்றப்படுத்துகிறவரா? கிடையாது. இயேசு குற்றப்படுத்துறவர் கிடையாது. இயேசு எனக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவர். இப்போ அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அதே தான் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். அப்போ என்னது? அந்த வாக்கு கடங்காத பெரும் மூச்சு, அந்த குரோனிங்ஸ், அதை கொடுக்கறது யாரு? அவர் தான். அது என்ன செய்கிறாரு? நமக்காக ஜெபிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில வேளைகளில் நம்ம மூலம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறார். அதான் பார்க்க போகிறோம். இப்போ எனக்காக இயேசு பரிந்து பேசுகிறாரு, நான் அந்நிய பாஷை பேசும்போது எனக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரு. இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு போகணும், அதான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒவ்வொரு தேவன பிள்ளையும் பரிந்து பேசுகிற, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியனுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக, குடும்பத்துக்காக, சக நண்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவர் ராஜ்யத்தின் திட்டங்களுக்காக ஜெபிக்கணும். பேதுரு பிரச்சனை மாட்டிக்கொண்ட போது யாரும் பேதுருக்காக ஜெபிக்கல. ஆனால் ஏன் சொல்லுகிறார்? பேதுரு, சீமோனே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ அதை நம்மக்கிட்டையும் தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதான் காண்பிக்க போகிறேன். சில வேளைகள் நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம என்னமோ ரொம்ப பாரப்பட்டு நம்ம தான் ரொம்ப அந்த ஊழியத்தை செய்கிறமாக்கும், அப்படி இடத்துக்கு போயிடக்கூடாது. நான் காண்பிக்கிறேன். இங்கே இயேசு ரொம்ப பிரதானமாக இருக்கிறார். அதை வாசிப்போமே. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அநியாயம் நடக்குது, நியாயமா இல்லை காரியங்கள். அப்ப கர்த்தர் என்ன பார்க்கறாருன்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை. யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, ஜெபிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. பாவம் பெருகி போச்சு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் இல்லை. ஒரு திறப்பு இருக்குது, ஒரு கேப் இருக்குது தேவனுக்கும் மனுஷனுக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது இயேசு. நாம ஃபில் பண்ண முடியாது. நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் மத்தியஸ்தான் இருக்கிற இயேசு நிற்கிறது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு நிற்கிற இடத்துல நாம நிற்க முடியாது. இங்கே தேவன் சொல்லிட்டாரு, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, கர்த்தர் ஜெபிக்கிற ஆளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தேடுறாரு. ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இங்கே பிரதானமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தனா யாரும் நிற்க முடியாது. அது யாரா இருக்கா? அந்த மத்தியஸ்தர் இயேசுவா இருக்காரு. அதான் அங்கே போட்டிருக்கு, ஆதலால் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அப்படின்னா அந்த அவருடைய புயம் என்பது இயேசுவை குறிக்கிறது. அவர் தான் ரட்சிப்பை உண்டு பண்ணாரு. அவருடைய நீதி, தேவ நீதியை கொடுத்து தாங்குகிறார். இது சிலுவையை பற்றி போட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கிறணும். நான் சொல்ல திரும்ப புரியுதா? தேவன் இருக்காரு, மனுக்குலம் இருக்குது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுனால காரியம் சரியாகாது. அதனால் நம்ம அந்த பரிந்து பேசுகிற ஊழியம் சொன்ன உடனே, நான் என் நண்பனுக்காக ஜெபிக்கிறேன், எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னேன், அப்படியே நம்ம ரொம்ப நான் தான் பெரிய தியாகியாக்கும் அப்படி போயிடக்கூடாது. புரிஞ்சுக்கிறணும். ஓகே, அந்த இடத்துல நாம் நிற்கிறத விட யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். முதல்ல இயேசு அந்த கேப்பை ஃபில் பண்ணலை அப்படின்னா நாம் யாருக்கா ஜெபம் பண்ணி ஒரு யூஸ் இல்லை. நாம் ஜெபம் பண்ணும்போது வரை யார் மூலமாக ஜெபிக்கிறோம்? த்ரூ ஜீசஸாக தான் ஜெபிக்கிறோம். இயேசு மூலமாக தான் ஜெபிக்கிறோமே தவிர நாம் என்னமோ போய் பிதாவே நான் என் நண்பனுக்காக ஜெபிக்க போகிறேன் ரொம்ப அப்படியே பாரப்பட்டு உருகி
பெரிய தியாகியாகி, அப்படி கிடையாது. அந்த இடத்த எடுத்துக்கூடாது. நான் வந்து பிதாட்ட போய் ஜெபிக்க போகிறேன். யார் மூலமாக ஜெபிக்க போகிறேன்? இயேசுவின் மூலமாக ஜெபிக்க போகிறேன். யாருக்காக ஜெபிக்கிறேன்? எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறேன், என் நண்பனுக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன். அது ஒரு ஊழியம். ஆனால் இயேசுவோட இடத்துல என்ன செய்ய மாட்டேன்? எடுக்க மாட்டேன். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்திய உள்ள கேப்பை ஃபில் பண்ணது இயேசு. இயேசுவின் ரத்தம், சிலுவை. அதை நான் ஃபில் பண்ண முடியாது. ஏன் ஜெபம் ஃபில் பண்ண முடியாது? இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த இடத்துக்கே போகணும். அங்கே வாசிப்போம். ஏசாயா 53:12 வாசிங்க. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணுமா? அநேகர் ரட்சிக்கப்படுறது நம்ம ஜெபிக்கணுமான்னு கேட்டால் ஜெபிக்கணும். ஏன்னா அங்கே தான் பார்த்தோம், 2 தீமோத்தி 2:1 பார்த்தோம். எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவு அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்ன பண்ணுங்க? எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் பார்த்தோம். சரி, ஓகே. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறாலும் மாத்திரம் கிடையாது, ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு என்ன பண்ணாரு? இயேசு வந்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அங்கே போட்டிருக்கு, அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். அவர் ஜெபம் பண்ணாரு. இயேசு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணாரா? சிலுவையில் தொங்கும்போது ஜெபம் பண்ணார் இல்லையா? பிதாவை இவர்களுக்கு மன்னினார் இல்லையா? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தபடினால அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்படி தான் ஆத்துமாக்கள் வருகிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது தான் ஆத்துமாக்கள். இப்போ நாமும் ஜெபிக்கும் போது எதை மையமாக வைக்கணும்? இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த சபை பெருகணும், ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஏன் ஜெபம்னு சொல்லக்கூடாது. ஏன் ஜெபம் கிடையாது, ஜெபிக்கணும். ஆனால் அதில் யார் மையமாக இருக்கணும்? இயேசு மையமாக இருக்கணும். ரெண்டையும் விட்டுறக்கூடாது. முதலாவது இயேசு மையமாக இருக்காரு, ரெண்டாவது நான் ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஜெபிக்கிறாருங்க, இயேசு செஞ்சு முடிச்சுட்டாருங்க, நம்ம ஜெபிக்க வேணாம் நினைக்கிறான். கிடையாது, கிடையாது. அர்ப்பணிக்கப்பட்டு நாம் ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிச்சோன்னா நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருத்தவங்க சிக்கலுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சோன்னா அவங்க மனக்கங்கள் திறக்கப்படணும், புத்தி தெளிவு உண்டாகணும், அவங்க சத்தியத்து பக்கம் திரும்பணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சோன்னா நம்ம ஜெபத்தை கேட்டு ஆவியானவர் அவங்க வாழ்க்கை அற்புதத்தை நடப்பிக்கிறார். ஏன்னா ஒருத்தர் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருத்தர் இந்த பூமியில் ஜெபிக்காமல் அவர் எந்த காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் சிக்கலாக இருந்த நேரத்தில் கூட ஆண்டவர் யார் மூலமாகவோ எழுப்பி அவர் அந்நிய பாஷை பேச வச்சு உங்களுக்காக ஜெபிக்க வச்சிருக்காரு. அப்படி ஜெபிச்சு தான் பதில் கொடுத்து உங்களை மாற்றிருக்காரு. அதான் உண்மை. டான் மைன் ஒரு பாட்டு பாடிருக்காரு பாருங்க, யாரோ எனக்காக ஜெபம் பண்ணாங்க, சம்மன் ப்ரேட் ஃபார் மீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. யாரோ எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆமாம், இப்படி கூட இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற உங்களுக்காக வேற தேசத்திற்கு ஒரு ஆளை கூட எழுப்பி என்ன செஞ்சிருக்க முடியும்? அந்நிய பாஷையில் பேச வச்சிருக்க முடியும். இப்போ நான் கேட்குறேன், நாம ஏன் ஜெபிக்க கூடாது? எனக்காக யாரையோ எழுப்பி கர்த்தர் ஜெபிக்க வச்சிருக்காரு, எனக்காக இயேசு ஜெபிக்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? நானும் என்ன பண்ணணும்? என்ன ஆவியான ப்ராம்ப்ட் பண்ணும்போது எனக்குள்ள உணர்த்தும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நானும் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். அது ஒருவேளை நீங்கள் நிறைய பேருக்கு செய்யாமல் இருக்கலாம், பர்டிகுலர் பீப்புளுக்காக இருக்கலாம். தொடர்ந்து அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா அவங்க ரட்சிப்புக்காக, குழந்தை பிறப்புக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க இருக்கலாம், அதுக்காக ஜெபிக்கலாம். சபை கட்டி முடிக்க ஜெபிக்கலாம், ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கலாம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதுக்குரிய வசனத்தை கண்டுபிடிச்சு தொடர்ந்து ஜெபிக்கும் போது அவங்களுக்கு அது புரியாமல் கூட இருக்கலாம். குறிப்பாக பிரகாசமான மனக்கலங்க உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அப்படி செய்து கொண்டே இருக்கும்பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மாற்றத்தை செய்கிறார். அந்த குழப்பத்தை மாத்துறாரு, அந்த கசப்பை மாத்துறாரு. நம்மளால முடியாது, அவர் செய்வார். ஏன் வேலை ஒன்று ஒரே கேயாஸாக இருக்குது, ஒழுங்கின்மை, வெறுமை, இருளுமா இருக்குது. நான் உட்காந்து ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிச்சேன் அப்படின்னா கர்த்தர் இந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குவார், வெறுமையை நிறைவாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார். என் வேலை ஜெபிக்கிறது, ஜாமக்காரராக இருக்கிறது, வாட்ச்மேனாக இருக்கிறது, மௌனமாக இருக்கக்கூடாது. நான் சில ஆட்களை காட்டுறேன்.
ரொம்ப டீட்டெயிலாக காண்பிக்கலை. பரிந்து பேசுகிறதுல ரொம்ப பிரதானமானது இயேசு பரிந்து பேசுகிறது, அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ மனுஷங்க அவங்க எழும்பி ஒரு நபருக்காகவோ ஒரு தேசத்துக்காகவோ ஒரு ஜனக்கூட்டத்துக்காகவோ பரிந்து பேசும்போது அந்த ஜபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். ஆதியாம் 18:20, பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளில் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தை நீங்கள் அப்புறமேல் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ஜெபிக்கிறார், துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா சோதம் பட்டது யார் இருக்கா? ஆபிரகாமுடைய சகோதரன் லோத் இருக்கிறாரு. அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்காரு. நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வராரு. பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் விட்டுருவீங்களா, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 10 அப்படின்னு பேசிட்டே வரார். அப்போ பரிந்து பேசுகிறார். சோதம் கொமோரா பட்டணம் முற்றிலும் அழிந்து போச்சு. ஏன்னா 10 நீதிமான் கூட இல்லை அங்கே உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் ஒரு நீதிமான் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு, நீதிமானாகி ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு, ஆபிரகாமுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணார்? தூதரை அனுப்பி லோத்துவை அந்த தண்டனைக்கு தப்பிக்க வச்சார். 19ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. லோத்து மாத்திரமல்ல, லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் மகள்களையும் மருமகன்களையும் எல்லாரையுமே காப்பாற்ற தூதர்கள் வந்துட்டாங்க. லோத்து மனைவி தான் திரும்பி பார்த்துட்டா. மற்றபடி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா லோத்து சொல்லார், என்னால் ஓட முடியலன்றார். தூதன் என்ன பண்ணுறாரான்? கொண்டு வந்து வெளியே வைக்கிறான். அந்தளவு கிருபை காண்பிக்கிறார். எதனாலும் கேட்டால் ஆபிரகாம் பரிந்து பேசினால் லோத்து என்ன செய்யப்பட்டார்? காக்கப்பட்டார். என்ன 11:1, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. முறுமுறுக்கிறாங்க, கர்த்தரை பற்றி விரதமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. மோசே என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். இன்னொரு இடத்துல வாசிப்போமே, என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிப்போம். கர்த்தர் சொல்றாரு, இவரெல்லாம் என்ன செஞ்சு அழிச்சிருவோன்னு சொல்றாரு. ஆனால் மோசே ஜெபிக்கிறார். வாசிப்போம். மோசே கர்த்தர் நோக்கி, எகிப்தர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகி நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகி நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல நீ இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாத போனபடினால் அவர்களை வனாந்திரத்தை கொன்று போட்டார்கள் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றதாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறைட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். புரிஞ்சிருச்சா? எப்படி ஜெபிக்கிறாரு? இந்த மோசேக்கு ஆண்டவரை பற்றின ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்குன்னு சொல்லும் போது கர்த்தர் பிரசன்னமானார். என்ன சொன்னார்? நான் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகாதயவுள்ளவர் சொன்னார் இல்லையா? இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்ய? நீதி செய்ய விரும்புகிறாரு. ஆனால் மோசே ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே என்ன செய்யும்? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தம் உள்ளவர், ஆகவே என்ன செய்யும்? மன்னித்தருளும். உம்முடைய கிருபையின் மகத்துவத்தின்படி மன்னித்தருளும். எகிப்திலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மன்னித்து வந்தபடியே மன்னித்தருளும். இதுவரைக்கும் மன்னிச்சு வந்தீங்களே, இப்போவும் மன்னிங்க. இந்த ஜனங்களை அழிச்சு போட்டீங்கன்னா சுற்றி இருக்க ஜனங்களாம் உங்களை பற்றி கேட்பாங்களே, உங்கள் மகிமையுள்ள நாமத்துக்கு இழுக்கு வந்துருமே, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? மன்னித்தேன்றார். அப்போ மோசே பல முறை இது மாதிரி நடந்திருக்கு. மோசே தம்முடைய ஜனங்களுக்காக
இவர் தண்டியும் ஜெபிக்கலை. யாராவது தப்பு பண்ண உடனே தண்டியும் ஜெபிக்கலை, அவங்களுக்கா பரிந்து பேசுகிறார், மன்னின்றார், பரிந்து பேசுகிறார். ஆமேன். நெகேமியா அப்படி தான் ஜெபிக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகலும் உமக்காக முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்களை திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்படி திரும்ப பேசுகிறாரு. பாவம் செஞ்சோம், பாவம் செய்யும்போது துரத்துவேன்னு சொன்னீர், மறுபடியும் ஜெபம் பண்ணா எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பீர்னு சொன்னீர். அந்த வார்த்தை என்ன செய்யும்? நினைத்தருளும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. நீங்கள் தானே மீட்டு கொண்டு வந்தீங்க. இப்போ என்ன பண்ணுங்க? இந்த ராஜாக்கு முன்பாக தயவு உண்டாக்கித்தாங்க, காரியத்தை கைகுடி வர பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? தங்களோட தப்பிதங்களை ஒத்துக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். யோபு 42 எடுங்களேன், அருமையாக வந்திருக்கும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42:8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலியில் இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். கொஞ்சம் பொறுமையாக கவனிப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயம். யோபு வாழ்க்கையில் பிரச்சனை. நண்பர்லாம் என்ன பண்ணுறாங்க? யோபு திட்டி தீக்குறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. நீ தப்பு பண்ணியிருப்ப, கர்த்தர் அதெல்லாம் அப்படி பண்ணியிருக்காருன்னு குற்றப்படுத்துகிறாங்க. அது தப்புன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? பலிகளை கொண்டு போங்க. யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் விண்ணப்பத்தை என்ன செய்வேன்? நான் கேட்டு உங்களுக்கு நன்மை கொடுப்பேன்றார் ஆண்டவர். அங்கே வாசிப்போம். அங்கே போட்டிருக்க வாசிங்க. 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, அதாவது யோபு குற்றப்படுத்தினவர்களுக்காகவே யோபு என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே யாருக்கு நன்மை நடக்குது? யோபுக்கு நன்மை நடக்குது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யார் சிறையிருப்ப? யோபுவின் சிறையிருப்ப. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். இன்னும் பின்னாடி போட்டிருக்கு, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்போ கவனிக்கிறீங்களா? அதாவது மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசணும் அப்படின்னா அது ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. நமக்கு தீமை செஞ்சவர்களுக்காக மாத்திரமல்ல, பொதுவாகவே நம்ம மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆளாக இருந்தோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் என்ன பண்ணுறோமோ என்ன செய்யுது? அது நமக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாமளே பிரச்சனை இருக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறோம். யோபு பிரச்சனை இருக்காருங்க, ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு? தன் செய்வதற்காக ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. ஜெபத்தை கேட்க அவங்கள மன்னிக்கிறது மாத்திரம் கிடையாது, அதன் நிமித்தமாக யோபு வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறுகிறது. அப்போ பரிந்து பேசுகிற ஊழியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், சிறையிருப்பு மாறும், இரட்டத்தனையான பலன் வரும், முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த ஊழியத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பரிந்து பேச வேண்டும். ஆமேன். இப்போ சில வசனங்களை நான் காண்பிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிந்து பேசின ஆட்கள் யார் யார்? ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. நெகேமியா தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. யோபு தன் சேதற்காக பரிந்து பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆனால் பிரதானமாக இவங்க எல்லாருமே ஒரு மையமாக வச்சு ஜெபம் பண்ணாங்க. யாரை எதை வச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி. இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, திரும்பி வந்தால் மன்னிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் கிருபையின் மகத்துவத்தின்படி மன்னிங்கன்னாங்க. உங்கள் நாமத்துக்கு இழுக்கு வந்துருமே மன்னிங்கன்னு சொல்கிறாங்க. மையம் யார்? நான் ரொம்ப தியாகியாக்கும், நான் அப்படி எல்லாருக்கா பரிந்து பேசுகிறேன், அதுக்கு போகக்கூடாது. உண்மையான இருதயம் எதன் அடிப்படையில் ஜெபிக்கிறேன்னு கேட்டால் இறக்க குணம் இருக்கணும், மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும், அது ஒரு ஊழியம், அதை இயேசு செய்கிறாரு, அவரை போலவே நான் இருக்கணும். இதில் இன்னொரு பிரதானமான விஷயம், இயேசு இடத்த நான் போய் நிரப்பிட முடியாது, அந்த இடத்துல நான் கிடையாது. ஆனால் நான் பரிந்து பேசுகிற ஊழியத்தை இயேசு முன்னிட்டு நான் செய்கிறேன். அதான் நம்ம இடம் பாருங்கள், அப்படி தான் செய்யணும். இப்போ சில வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே போங்க. நம்ம எதுக்காக இனிமேல் ஜெபிக்கணும் அப்படின்னு காண்பிச்சு முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 12:5.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோடு. சும்மா ஏதோ இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த இன்னைக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே அவங்கள உயர்த்தும், ஆண்டவரே அவங்கள மன்னியும், அப்படி இல்லை, ஊக்கத்தோடு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் பேதுருக்கு என்ன வேணா நடக்கலாம். ஏரோது இப்போதான் யாக்கோபு தலையை வெட்டியிருக்கிறான், நாளைக்கு காலையில் கண்டிப்பாக பேதுரு தலை உருள போகுது. அப்போ சாதாரணமாக ஜெபிக்க முடியாது, என்ன வேணா நடக்கலாம். அப்படின்னா ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. இப்போதான் ஒரு காரியத்தை பார்த்துருக்குறாங்க, யாக்கோபு மரிச்சு போயிட்டார். பேதுருக்கா ஊக்கத்தோடு கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே பேதுருவை நீர் விடுதலை ஆக்கும், அற்புதத்தை செய்யணும், ஏதோ ஜெபிச்சிருக்காங்க பாருங்க. தேவன் தூதன் அனுப்பி என்ன பண்ணாரு? அங்கே அற்புதத்தை நடப்பித்தார். அப்போ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண. லூக்கா 22:44 வாசிங்க. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறனா என்ன? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. சத்தமாக அதை வாசிக்கலாமா? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. போதும். சாதாரணமாக ஜெபம் பண்ணல, சேரில் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம், பெட்டில் படுத்துக்கிட்டு பண்ணலாம், அதெல்லாம் ஓகே, தப்பு இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஜெபம். யாரோ பெரிய பிரச்சனை இருக்கிறாங்க, யாருக்கும் ஒரு அற்புதம் வேணும், கர்த்தர் எனக்குள்ள ஆவி ஏவுறாரு, நான் தூக்கும்போது சொல்கிறாரு அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து அல்லது அதற்குன்னு நேரத்தை குறித்து சின்சியராக ஏசு ஜெபம் பண்ணனால அவருடைய வேர்வை நாளத்தின் வழியாக என்ன வச்சான்? பிளட்டே வந்துடுச்சான். அதுக்காக நம்ம பிளட் வருக்கா ஜெபம் பண்ண சொல்ல வரல. அதில் என்னன்னா ஒரு சின்சியாரிட்டி. எஸ்தர் சொல்கிறா, ஆமான் ஒரு கட்டளை பிறப்பிச்சு எல்லாரும் அழிக்க தீர்மானம் பண்ணிக்கிறான், ஈஸியாக இருக்க முடியாது. அவள் சொல்கிறா, 3 நாள் நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்கவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப சீரியஸான மேட்ரு, லைட்டாக எடுத்துக்கிற முடியாது. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கா பரிந்து பேச போகிறேன் நான் என் வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் பெருமையை நாம் எடுக்கக்கூடாது, நாம் ஜெபம்னால தான் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இது அந்தரங்கமான ஒன்றாக இருக்கிறது, அந்தரங்கத்தில் அப்படி ஜெபிக்கணும். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. என்ன செய்யுங்க? குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிச்சுட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சரி, வாசிப்போம். கொலோசியர் 4:4. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணுமா? யாருக்காக? ஊழியக்காரர்களுக்காக. பவுல் சொல்றார், நான் வாசிக்கிறேன். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய இடத்துல இந்த வார்த்தை வந்திருக்குது. பவுல் சொல்றாரு, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பல முறை நாங்கள் உங்களை நினைச்சு என்ன பண்றோம்? பிதாவிடத்துல ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஒன்று பண்ணுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஜெபிக்கிறார். அது மாதிரி நிறைய வசனம் இருக்கு பைபிள்ல. 1 தெசலோனிக்கேயர்ல 5:25 வாசிங்க. சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துலலாம் வந்திருக்கு, துன்மார்க்கமான பொல்லாங்கான மனுஷரத்திலிருந்து நாங்கள் காக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 4-5 முறை பைபிளில் ஊழியக்காரர் சொல்றாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி நிறைய காரியங்களாக ஜெபிக்கலாம். லூக்கா 10:2 அப்பொழுது அவர்கள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஜெபமானன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 122:6 எடுங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப சபைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். அப்புறம் வாசிங்க, எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின, அதாவது இவங்க தப்பு பண்ணாங்க, வேற வழி இல்லாமல் இடம் உண்டாயிருச்சு. சரி வாசிப்போம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். சரி, எங்கேயோ அடிமையாக போயிட்டீங்க, ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அடிமையாக இருக்கிற ஊர் தான், அடிமைப்படுத்துகிறாங்க தான். ஆனால் என்ன பண்ணுங்க? அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும். ஆமென். அப்போ என்ன செய்யணும்? நாம் எந்த சிட்டியில் இருக்கிறோமோ,
கர்த்தர் நம்ம எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்காக, அந்த பட்டணத்துக்காக, அந்த தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும் போட்டிருக்கு. பரிந்து பேசணும். ஆமேன். கடைசியாக அப்போஸ்தலர் 10:4 கொர்நேலியு தேவதூதனை சந்திக்கிறான். அப்போ 4ஆம் வசனம் போட்டிருக்கு, அவனை உற்று பார்த்து, அதாவது கொர்நேலியு தேவதூதனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இவர் ஜெபம் பண்ண 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 தொடர்ந்து யாருக்கோ பரிந்து பேச பரிந்து பேச பரிந்து பேச, தருமங்கள் தான தர்மம் பண்ண பண்ண பண்ண, இது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பாவம் பண்ண 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 தேவ சமூகத்துக்கு எட்டுமோ, அது மாதிரி இவர் பண்ண நன்மையான காரியங்கள், தான தர்மங்கள், இவர் பண்ண ஜபங்கள், தூப வர்க்கம் போல அது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சமூகத்துக்கு போய் அது போட்டிருக்கு, தேவனுக்கு நினைப்பூட்டலாக வந்து எட்டி இருக்கிறது. எப்பவுமே அதான் சொல்கிறது, சும்மா ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே இந்த சபையை ஆசீர்வதியும், அப்படி இல்லை. இல்லை, ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து விடாப்படியாக ஊக்கத்தோடு எந்த ஒரு காரியத்துக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நண்பருக்காக யாருக்கோ ஜபிக்கும் போது, அப்படி தொடர்ந்து ஜபிக்கும் போது அது என்ன செய்யுது? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அடுத்தவங்க நடந்தது என்ன தெரியுமா? ஆச்சரியமான காரியம். புறஜாதியன்ல முத ரட்சிக்கப்பட போகிறது இந்த குடும்பம் தான். அடுத்து நீங்கள் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, கொர்நேலி வீட்டுக்கு தேவன் பேதுரு போக சொல்லுவார். பேதுரு அங்கே வருவார். கொர்நேலி என்ன பண்ணிப்பார் தெரியுமா? அந்த மீட்டிங்க்கு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவர் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஆவின் அபிஷேகம் பெற்று அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. பெரிய அற்புதம். எது காரணம் தெரியுமா? தொடர்ந்து கொர்நேலி என்ன பண்ணியிருக்காரு? பரிந்து பேசியிருக்காரு, ஜெபித்திருக்கிறார். அது ஒரு நாள் பெரிய அற்புதமான செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆகவே இப்போ இன்னைக்கு ஏசா தான் செய்கிறார். 2025 வருஷமாக என்னைக்கு சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து ரத்தத்தை கொண்டு போய் பிதாவின் சமூகத்தில் தெளித்து நம்மளோட பாவங்க மன்னிப்பை உண்டாக்கிட்டு பிதாவின் வரது வாசல் உட்கார்ந்தாரோ அன்னை முதற்கொண்டு இன்றை வரைக்கும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் அவர் தான். அந்த திறப்பை ஃபில் பண்ணவர் அவர் தான். அந்த கேப்பை ஃபில் பண்ணவர் அவர் தான். அவர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறேன்னா இயேசு எனக்காக ஜெபித்து இருக்கிறார். இப்போ பழையற்பாட்டு தேவதாசர்கள் ஜெபிக்கும் போதும் பரிந்து பேசும் போதும் அதை கேட்டும் யெகோவா தேவன் பதில் கொடுத்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார், குற்றங்களை மன்னிச்சிருக்காரு, அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, யுத்தத்தில் ஜெயம் கொடுத்திருக்காரு. சாமுவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது பதில் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அதே போல தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. புதிய ஏற்பாடு ஜனங்கள்கிட்ட நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும், அந்த ஊழியத்தை செய்யணும். இது ஒரு அந்தரங்க ஊழியம். இது பிரபலமாக இருக்காது. இது கர்த்தர் தான் நம்மளை அப்படிப்பட்ட ஆட்களாக மாற்றணும். நம்முடைய சபைக்காக, விசுவாசிகளுக்காக, நல்லது விசேஷித்த நண்பர்களுக்காக, குடும்பத்தாருக்காக, அல்லது யார் பிரச்சனை இருக்கிறாங்களோ, உங்கள் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அவங்க சில குடும்ப பிரச்சனைகள் வழியாக போகலாம், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கணுன்றதை கண்டுபிடிச்சு அதை சொல்லி 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 ஜெபிக்கும்போது நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்வார். நாம் கண்டிப்பாக ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்காமல் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆமென். அவர் சொன்னார் ஆதாம்கிட்ட, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னார். அவன் இழந்து போயிட்டான். இயேசு மறுபடியும் வந்தார், பிசாசுக்கு அந்த ஆளுகையை வாங்கினார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போயின்றார். இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரம் இருக்குது. இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுறீங்களோ, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறீங்களோ அது பரவத்தில் செய்யப்படும், கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை யூஸ் பண்ணி இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நாம் நம்ம சபைக்காக, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக நம்ம எதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோமோ நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அர்ப்பணிங்க. அவங்கள யாரும் அப்ரிசியேட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம்
நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யும். அநேக குடும்பங்களை சீர்படுத்தும். உங்கள் ஜெபம் அதை செய்யும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிற்க செய்யும். நீங்கள் பண்ணுற அந்த அந்தரங்க ஜெபம் அதை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படியே அர்ப்பணிப்போம். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாற போகிறேன். நான் குறை சொல்கிற ஆளாக இருக்க போகிறது கிடையாது. நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற நான் மாற போகிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சரீரப்பை மாற்றினார். நான் ஜெபிக்கிற ஊழியத்தை நான் செய்து அந்தரங்கத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க சரீரப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். இரட்டத்தனையான பலனை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.